கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க இல்லை தொப்பை இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பூனை சாரி கட்டினாலே என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா தொப்பையை மறைக்க முடியாது. பட்டு சாரி மாதிரி பார்டர் சாரி மாதிரி நம்ம வந்து பூனை சாரி சாஃப்டான சாரி கட்டும்போது அது அப்படியே வெளியில் தெரியும். அது மாதிரி அந்த மடிப்பெல்லாம் கரெக்டாக வச்சு நம்மளால் டைட்டாக கட்ட முடியாது. இந்த வீடியோவில் நம்ம அதான் பார்க்க போகிறோம். எவ்வளோ தொப்பை இருந்தாலுமே இந்த மாதிரி ஷேப் வியர் யூஸ் பண்ணி தொப்பையை வந்து நல்லா ஃப்ளாட்டாக்கி நல்லா மடிப்பு அழகாக வச்சு நல்லா கச்சுன்னு எப்படி பூனை சாரி அழகாக கட்டுறதுன்னா நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஷேப் வியர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஷேப் வியர் வந்துட்டு நம்ம வயிற்றுக்கு மட்டும் அந்த அடி வயிற்றுலேருந்து மேலே வரைக்கும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஷேப் வியர் இருக்கும். அதை தான் நம்ம வாங்கிக்கணும். ஃபுல்லாக கீழே வந்துட்டு அந்த பேண்டிஸ் அட்டாச்சோ இல்லை ட்ரௌசர் அட்டாச்சோ இருக்கிற மாதிரி வாங்கினோன்னா சாரீக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஷேப் வியர் வந்துட்டு நம்மளோட ஸ்கின் கலரில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால டிஃப்ரென்ஸ் வந்து சுத்தமாக தெரியாது. சூப்பராக கட்டலாம். இது வந்து நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது ஓகே, நீங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலுமே இது வந்து செம்மையாக ஃபிட் ஆகும். இந்த மாதிரி ஷேப் வியர் யூஸ் பண்ணும்போது உங்களோட தொப்பை சைஸு கூட நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுட்டு தான் எப்போதுமே சாரீ கட்டுவேன். ஏன்னா அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படிங்கிறனால சின்னதாக ஒரு முடிச்சு போட்டுட்டு சொருகிக்கிட்டு ஷேப் வியர் வந்துட்டு இந்த மாதிரி போடுறோம் இல்லையா, அதில் வந்துட்டு தொப்புளுக்கு கரெக்டாக அந்த தொப்புளுக்கு கீழே இன்ஸ்கர்ட் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நல்லா வந்து நம்மளால் ஃபிட் பண்ண முடியும். ரொம்ப மேலே ஏற்றி கட்டினா அது அவ்வளோக்கா கம்ஃபர்டபுளாக இருக்காது. டைட்டாக இழுத்துக்கோங்க. ஒரு சுற்றிட்டு நல்லா டைட்டாக இழுத்துட்டு இந்த இடத்துல ஃப்ளீட்டுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் வந்துட்டு கிளாத் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பல்லு வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெகுலராக நம்ம ஆஃபீஸ் வியருக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி சாரீ வந்து நம்ம வியர் பண்ணுவோமோ அப்படி தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ நான் வந்து நம்மளோட பல்லு போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நம்ம ஷேப் வியர் யூஸ் பண்ணும்போது தொப்பை இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த பல்லு வந்து குட்டி குட்டியாக வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து கொஞ்சம் கனமாக தான் வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பெருசாக. பட் நம்ம ஷேப் வியர் யூஸ் பண்ணும்போது நல்லா சூப்பராக சின்னதாக வச்சு தாராளமாக நம்ம வந்து போடலாம். சைடு அடிக்காது, நல்லாயிருக்கும். அண்ட் வந்து நம்மளோட ப்ரெஸ்ட்டு அந்த சைஸ் பொறுத்து கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து முந்தி வந்து வைக்கணும். இல்லைன்னா ரொம்ப குண்டாக காமிக்கும். இதுக்கு நான் வந்து தனியாக வீடியோ போடுறேன். நம்மளோட பாடி ஷேப்பை விட ப்ரெஸ்ட் சைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாரீ வியர் பண்ணாதான் அது வந்து நம்மளை வந்து ஸ்லிம்மாக காமிக்கும், இல்லைன்னா நம்மளை அது குண்டாக காமிக்கும். அது மாதிரி ஃப்ரண்ட்டில் நிறையா வந்து பின் குத்துறது அந்த மாதிரிலாம் நான் இதில் எதுவுமே பண்ணலை. அதெல்லாம் யார் பண்ணலாம், யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும், யாரெல்லாம் எப்படி வந்து பல்லு வந்து செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போடுறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து ஃபுல்லாக நான் வந்துட்டு சின்னதாக எடுத்து அதை சரி பண்ணிக்கிட்டு பின் வந்து நான் போட்டுக்கிறேன். இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிங்க் சாரீ. இது வந்து ஒரு 4 வருஷமாக வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 4-5 வருஷமாகவே வச்சுருக்கேன் இந்த சாரீ. எப்போவாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச டே அப்படின்னா இந்த சாரீ வந்து நான் வியர் பண்ணுவேன். ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நான் பெருசாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலை. நான் வந்து அதை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளீட் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷேப் வியர் யூஸ் பண்ணியிருக்கனால நல்லா டைட்டாக இழுத்துக்கணும். ஏன்னா அந்த இடம் வந்து லூஸாக இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம டைட்டாக இழுத்துக்கிட்டு நம்மளோட தொப்புளுக்கு கொஞ்சம் மேலே அந்த மாதிரி இழுத்துக்கணும். அப்போனா கொஞ்சம் இறங்குனா கூட அது வந்துட்டு ஷேப் வியர் வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியாது. நல்லா சைடில் நம்மளுக்கு அந்த ஷேப் வியரோடு சேர்த்து நீங்கள் பின் பண்ணிங்கன்னா நல்லா டைட்டாகவே உட்காந்துக்கும். இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக நான் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளீட் வந்து வைக்க ஆரம்பிக்கிறேன். பூனா சாரியில் நல்லா குட்டியாக நல்லா வச்சோம் ஃப்ளீட் அப்படின்னா, நிறையா வச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த சாரீ வந்து ஒரு ஹாஃப் சாரீ மாடல் தான்.
இந்த மாதிரி ப்ளீட் நான் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் இருக்கிற கிளாத் வந்து உள்ளார விட்டுட்டு மேலே வந்து இந்த ப்ளீட்டை வந்து சரி பண்ணி அப்படியே அந்த மடிப்போடு நான் உள்ளே சொருகிடுவேன். இதுக்கு முன்னாடி அந்த ப்ளீட்டில் மட்டும் நீங்கள் சின்னதாக பின் பண்ணிட்டு செக்யூர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் உள்ளே சொருகலாம். நான் வந்து மேலேயே செக்யூர் பண்ணிக்குவேன். ஸோ அதனால் நான் மேலே மட்டும் இப்படி குத்திட்டு மேலே மட்டும் நான் பின் போடுறேன். இந்த பின் வந்து நான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி குத்திருக்கேன். நீங்கள் தெரியாத மாதிரி உள்ளுக்குள்ளே குத்திக்கலாம். இப்போ இங்கே உள்ளார இருக்குது பார்த்தீங்களா, பேலன்ஸ் இருக்கும்ல, அந்த குத்துனது போக பேலன்ஸ் இருக்கிறது வந்து பேக் சைடு நம்மளுக்கு சைஸு கீழே வந்து சாரியோட சைஸை அளந்து பார்த்துட்டு அதையும் ஒரு 2 மடிப்பு வச்சு சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்கும் நம்மளுக்கு, அங்கே வந்து நம்ம சொருகிக்கலாம் நல்லா டைட்டாக. இப்போ நான் வந்து ப்ளவுஸ் வந்து நான் மாற்றிட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல சின்னதாக அந்த பார்டர் தெரிகிற மாதிரி நம்மளோட ப்ளவுஸோட சேர்த்து நான் குட்டியாக ஒரு சேஃப்டி பின் வந்து கொடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் நான் ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு அதிகமாக கவர் பண்ணி டைட்டாக இருக்கிற மாதிரி பண்ண மாட்டேன். சின்ன பின் குத்தி அது கொஞ்சம் எனக்கு லூஸாக இருந்தால் தான் எனக்கு சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம உள்ளுக்குள்ளே விட்டோம் இல்லையா சின்னதாக ஒரு கிளாத்து, அதை வந்து இந்த சைடால் நீங்கள் வந்து மேலே எடுத்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு நல்ல டைட்டாகவும் நிறையா மடிப்பு வந்து நம்ம வைக்கிற மாதிரி நம்மளுக்கு விழுந்துடும். நல்லாவே டைட்டாக இருக்கும் அது. அப்படி நம்ம பண்ணும்போது இந்த சைடால் நல்லா இழுத்து அதை உள்ளார குத்திட்டு அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் வந்து நான் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து அதுக்கப்புறம் அந்த சைடு உள்ளார குத்திட்டு நான் சேஃப்டி பின் வந்து நான் போட்டுக்கிறேன். மடிப்பு வந்து இந்த மாதிரி எவ்வளோ மடிப்பு வேணுமோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நல்லாவே ஒரு பட்டு புடவை கட்டின மாதிரி நம்மளுக்கு அந்த இடம் வந்து பக்காவாக நிற்கும். இப்போ இந்த மாதிரி குத்திட்டதுக்கப்புறம் நான் ஃப்ரண்ட்டும் வந்துட்டு சரி பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல ஒரு பட்டு புடவை கட்டின மாதிரி தான் இருக்குது. பூனோ சாரியாக இந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இதை நம்ம கீழே எவ்வளோ குமிஞ்சாலும் அது மாதிரி எப்படி நம்ம வாக் பண்ணி எப்படி இது பண்ணாலும் இது கலையவே கலையாது. அது மாதிரி நம்ம தொப்பை சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஷேப் வியர் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு. ஃப்ரண்ட் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது. எப்போவுமே பூனோ சாரியில் இவ்வளோ ஃப்ளாட்டாக வந்து தெரியாது. சின்ன தொப்பையாக இருந்தால் கூட அது எக்ஸ்போஸ் ஆகும். பட் நம்ம இப்படி கட்டும்போது நல்லா பக்காவாக இருக்குது பாருங்கள். சைடெல்லாம் வந்து அடிக்காமல் நான் வந்து ஷேப் வியர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. அந்தளவுக்கு நல்லா ஃபிட்டாக சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுத்துருங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது. டாடா, பை பாய், தேங்க்யூ.